காலங்காத்தால ஏஞ்ச உடனே இந்த கிச்சன் ரூம்ல பாத்திரம் எல்லாம் இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கும். எத்தனை வாட்டி கழுவுனாலும் அந்த பாத்திரம் மாத்திரம் எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. வந்துனே இருக்கும், நம்ம கழுவினே இருக்கணும். அதே மாதிரிதான் நைட்டு கழுவுல. மார்னிங் ஏஞ்சதும் இந்த வேலைதான் வச்சுக்கினேன். நைட்டு ஏன் கழுவுலன்னா எங்க வீட்டுக்கு பேய் வந்துச்சு தெரியுங்களா? பேய் வந்துச்சா? ஆமா, பேய் தான் வந்துச்சு. சினிமால எல்லாம் பேய் வந்தா சிக்னல் கொடுப்பாங்க இல்லையா, லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுற மாதிரி, அதே மாதிரிதான் இருந்துச்சு எங்க வீட்டுல. அதனாலதான் எதுக்கும் வந்த வம்பன்னு சொல்லிட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டோம். அதனாலதான் காலங்காத்தால இந்த வேலையெல்லாம் எனக்கு. பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் சமையல் செஞ்சுட்டு இருக்கிறப்போ பசங்க வந்து நான் டிராயிங் போட்டா எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டாங்க. பசங்க ரெண்டு பேருமே நல்லா டிராயிங் பண்ணுவாங்க. பெரியவர் வந்து நல்லா பண்ணுவாரு, சின்னவர் இப்பதான் கத்துக்கிறாரு. ஆனாலும் நல்லாதான் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு பேரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அவ்வளவுதான், வச்சுட்டுங்களா? பாய்.